யார் இந்த கோகு தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிற ஒன்று, கோகு அப்படிங்கிறது டிராகன் பால் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் சீரிஸில் இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு. உடனே பல பேர் கேட்குற ஒன்று, சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கோகுவை மெயின் கேரக்டராக வச்சு டிராகன் பால் அப்படிங்கிற அந்த ஒரு சீரிஸ் எப்படி உருவாச்சு, அதுக்கான காரணம் யார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கோகுவை பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் சீரிஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்க ஜப்பானை சேர்ந்த அகிரோ டோரியமா அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஜாக்கி சானோட ஸ்டைலையும் புருஸ்லியோட ஸ்டைலையும் வச்சு ஒரு கார்ட்டூன் சீரிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா 1984 தன்னோட கதையை வீக்லி ஜோனன் ஜம்ப் அப்படிங்கிற மேகசினில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது இவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச்சே ஆகலை. இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1986 இந்த கதையை கார்ட்டூனாக ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதோட அன்னைக்கு எதை பார்த்து இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அந்த ஒரு கதை தான் இப்போ டிராகன் பால் அப்படிங்கிற பேரோட கோகுவுக்குன்னு தனி ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியிருக்கு.